அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு சன் ஆஃப் தாய் கிழவி, அண்ணன் செகண்ட் சன் ஆஃப் தாய் கிழவி, நான் தேர்ட் சன் ஆஃப் தாய் கிழவி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பனுக்கு ஃபஸ்ட்டு நிவாஸ் மச்சி கலக்கிட்ட மச்சி, சூப்பர் மச்சி. ஏன்னா இன்றைக்கி விழாவின் நாயகன், இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அவருக்கு சூப்பர் மச்சி. இது ரொம்ப முக்கியமான, ரொம்ப மகிழ்ச்சிகரமான, ரொம்ப எனக்கு தேவையான ஒரு மேடை. ஏன்னா இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் எங்களுக்கு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கும், அதாவது வடிவேல் சார் சொல்லுவார், என்ன மனுஷன் இந்த மாதிரி இந்த இயக்குனர் வந்து என்ன மனுஷன் ஒன்றுமே புரியலை. இப்பணிவோட மொத்த உருவம், பணிவுக்குன்னு ஒரு உருவம் இருக்கும்ல, அந்த உருவம் அங்கே பார்த்துக்குங்க, அப்படியே பார்த்துக்குங்க. அவர் தான் அதாவது அறிமுகமாகும் போது ஒரு பணிவில் இருந்தாப்புல, படப்பிடிப்பு போகும்போது இன்னும் பணிவாயிட்டாப்புல, பணிவு கூடிக்கிட்டே போகுது. இப்போ படம் ரிலீஸுக்கெல்லாம் என்ன எனக்கு நாளைக்கு சக்ஸஸ் ஆயிரும், அவார்டுக்கெல்லாம் போவாரா மாட்டாரான்னு தெரியல, அந்தளவுக்கு பணிவு. இப்படி ஒரு மனுஷனை, இப்படி ஒரு அற்புதமான எழுத்தாளர், அற்புதமான இயக்குனர், இந்த மாதிரி ஒரு இயக்குனரை எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு, இப்படி ஒரு படத்தில், மிகச்சிறப்பான படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நமது அன்பு அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். தலைவரே, ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரொம்ப முக்கியமான படம், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இயக்குனருடைய இந்த அன்பு, நட்பு, அவர் கூட இந்த பயணம், இது ரொம்ப முக்கியம். இது எல்லாம் மொத்தத்துக்கும் காரணம் நீங்கள் அன்றைக்கி ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க. கேட்கும்போது படப்பிடிப்பு, அதை நீங்கள் எங்கே வேணாலும் வந்துட்டு போங்க, அப்படி தான் பேசுவார். எங்கே வேணாலும் வந்துட்டு போங்க, நல்ல கதை, நல்ல இயக்குனர், உடனே கேட்டுருங்க அப்படின்னாரு. உடனே அன்பு தம்பி சிவகுமார் முருகேசன் எங்கள் வீட்டுக்கே வந்தாப்புல, உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் கண்ணை எடுக்கவே முடியாது. அவர் ஒரு ஸ்லாங்கு பேசுவார். இப்போ மதுரை ஸ்லாங்குங்கிறது மதுரை சிட்டிக்குள்ளே, இப்போ நான் பேசுகிறது, அண்ணன் பேச சூரியன், அன்பு அண்ணன் சூரியன் பேசுறதுன்னா மதுரை சிட்டி, அதை சுற்றின, அதாவது மதுரை லிமிட்டுக்குள்ளே இருக்க ஸ்லாங்கு. நீ அப்படியே உசிலம்பட்டியை பக்கம், அப்படியே செக்கானூர் நீ பக்கம் போனீங்கன்னா வண்டி எடுத்து, அது ஒரு இழுவை வலுவாகும். அதுக்குன்னு ஒரு இழுவை இருக்குது. அந்த ஸ்லாங் பேசுகிறது, மதுரை ஸ்லாங் பேசுகிறது, அங்கே அதுக்குள்ளே ஒரு 4-5 மதுரை ஸ்லாங் இருக்குது. அது எல்லா ஸ்லாங்கையும் பேசுகிறதுல ஒரு பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட்டு. அந்த 2.5 மணி நேரம் நமக்கு நரேஷன் பண்ணதில் லைன் பை லைன் ஒவ்வொரு கேரக்டருக்கு என்ன மாடுலேஷனோ அந்த மாடுலேஷனில், குறிப்பாக மேமுடைய வசனங்கள், எங்கள் எல்லாருடைய வசனங்கள், அதே மாடுலேஷன் அவ்வளோ சூப்பராக அப்படியே படம் ஓடிச்சு கண்ணுக்கு. வீட்டுக்கு வந்தால் நம்ம வந்து ஜூஸ் கொடுப்போம், ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் கொடுத்துருந்தோம், சரி இன்டர்வல் வரும், இன்டர்வல் முடிச்சோன்னே 2 பேரும் குடிப்போம்னு, அது கீழே போய் மண்டி சேர்ந்து மேலே தண்ணி நின்றுச்சு. 2 பேருமே குடிக்கலை. தொடர்ந்து அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ சிரிக்க வச்சார். என்ன கதாபாத்திரம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு கதை சொல்ல ஆரம்பித்தார். அவ்வளோ வந்து சிரித்து உருளை வச்சு, கடைசியாக பயங்கரமாக எமோஷனலாக கண்கலங்க வச்சு எந்திரிச்சு கட்டி பிடிச்சிட்டேன். சிவா, நான் அந்த கேரக்டர் நேம் சொல்லிக்கிட்டோமா சிவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய கேரக்டர் பேர் வந்து மேம், என் கேரக்டர் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். இன்டர்வியூலாம் சொல்லிவிட்டேனே. ஓகே மேடம், என்னுடைய கேரக்டர் நேம் சரி வேணான்னு சொல்லிட்டாங்க மேடம். அது அந்த நான் இப்படி சொல்லிடுறேன், எனக்கு கிடைச்ச பெரிய செல்வம் அந்த கதாபாத்திரம். ஆமா, என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான செல்வம் அந்த கதாபாத்திரம். எஸ், ஒரு கிஃப்ட். ரொம்ப நன்றி சிவா, இப்படி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து, இப்படி ஒரு முக்கியமான படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து, உங்கள் அன்பை, நட்பை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு, அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு சேயோனில் முக்கியமான கேரக்டரில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிவா. தலைவரே, உங்களுக்கும் சிவாவுக்கும் மனமார்ந்த நன்றிகள், பெரும் மகிழ்ச்சி. நம்மளுடைய சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் கலை ப்ரோ, லவ் யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட் ப்ரோ, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க ப்ரோ. ரொம்ப பெரிய எனக்கு ஒரு வழிகாட்டி அவர். நிறைய விஷயம் எனக்கு கைட் பண்ணுவார். நான் மதுரையில் இருக்க எல்லா மெஸ்ஸும் கூப்பிட்டு போயிட்டேன் 40 நாள் ஷூட்டிங்கில். எப்படியாவது என்னைய மாதிரி ஆக்கிரோன்னு பார்த்தேன், ஆனால் அவர் ரிவர்ஸில் போயிட்டார். நான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஆல்வேஸ் லவ் யூ ப்ரோ. சார், சுதன் சார், பேஷன் ஸ்டுடியோ சுதன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து உங்கள்கிட்ட நான் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன்.
அத்தனை வாய்ப்புகளுக்கு ரொம்ப நன்றி சார். மேம் ரொம்ப மகிழ்ச்சி மேம் உங்கள் கூட. அதாவது எப்படி சொல்கிறது மேம், நாங்கள் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருப்போம் மேம். ஊரில் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது இந்த கண்ணின் மணி பாட்டை போடுவாங்க, எல்லாம் அப்படியே போட்டபடி ஓடிடுவாங்க மேம். எங்கே போவாங்க மறைவாங்கன்னே தெரியாது. தெருவில் ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருப்போம், உங்கள் பாட்டை கேட்டோன்னே உள்ளே ஓடிடுவாங்க மேம். நிறைய இருக்குது மேம், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நான் இதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் மேம். ரொம்ப நான் இப்போ சிவாகிட்ட கேட்ட கதை சொல்லி முடித்தேனே, சிவா மேம் ரொம்ப எங்கே இருப்பாங்களே, நீங்கள் எப்படி இந்த கதை அந்த பணிவிலேயே ஒரு கெத்து இருக்கும் தெரியுமா, பணிவு கெத்து இதுக்கு பேர். நீங்கள் பாருங்கண்ணே ஷூட்டிங்கில் அப்படின்னாப்புல, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் பாருங்க அப்படின்னாப்புல. சரி என்ன தான் செஞ்சுருக்காங்கன்ட்டு பார்ப்போம் அப்படின்னு நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அன்னைக்கெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு, ஆனால் எனக்கு முடிச்சிடனே புரியுது, எனக்கு புரியுது. ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் 7 மணி நேரம் எடுப்பீங்க எனக்கு தெரியும், அதனால் பேசி நீங்கள் பாருங்கன்னே நாப்புல மேம் இறங்கி வந்தாங்க தெரியாது. அவ்வளோ தத்ரூபமாக நீங்கள் எல்லாம் நீங்கள் இன்றைக்கி ஃபோட்டோவில் பார்க்குறீங்க, இன்றைக்கி ட்ரெய்லரில் பார்க்குறீங்க, இன்றைக்கி படங்களில் பார்க்க போகிறீங்க, படத்தில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் நேராக பார்த்தோம், அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு, அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருந்துச்சு. அது அவ்வளோ வெயிட்டு மேம், பயங்கரமாக இருந்துச்சு மேம். அந்த கெட்டப் சூப்பர் மேம். நிறையா மேமை பற்றி பாராட்டு, நான் வாழ்த்த வயதில்லை மேம், வணங்குகிறேன். ஆனால் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன் மேம். இது வரைக்கும் அதை தலைவர்கிட்டையும் நான் சொன்னதில்லை, சிவாகிட்டையும் நான் சொன்னதில்லை. என்னன்னா மேம், நம்ம அந்த ஒரு சீன் இருக்குது, ஆஸ்பத்திரி சீனு. அப்போ நம்மளை தூக்கி குட்டி யானையில் உட்கார வச்சுருவாங்க. நான் தான் அவங்க கூட உட்காந்துருப்பேன். அப்போ கொஞ்சம் நேரம் இவங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் வைக்க கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அப்போ கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிச்சு. பேசிகிட்டு இருந்தீங்க மேம். நீங்கள் வந்து ஃபுல் நம்ம தாய் கிழவி கெட்டப்பில் இருக்கீங்க. அப்போ டக்குன்னு உங்கள் உதவியாளர் ஒரு ஃபோனை வந்து கொடுத்தாங்க. மேம் உங்களுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு. நீங்கள் டக்குன்னு அதை எடுத்துகிட்டு, மேம் நல்லா கேட்டு, நம்ம தாய் கிழவி கெட்டப்பு 2 பக்கமும் தொங்கட்டான் தொங்குது, காதில் தண்டடி தொங்குது, அந்த கொண்டை மேமுடைய சுங்குடி சேலை, மேமுடைய கெட்டப் பார்த்துக்க. இதில் வந்து ஐஃபோன் எடுத்துகிட்டு டக்குன்னு டெல் மீ ரைட் நவ் இந்த மிடில் ஆஃப் த ஷூட் ஐ வில் கால் யூ பேக். ஓகே. அதாவது இந்த இங்கிலீஷை வந்து நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பிரேக்கிங் பேடில் தான் இந்த மாதிரி ஆங்கிலங்கள் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஆங்கிலத்தை வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் ஆஃப் ஃப்ளூயன்சி அப்படிம்பாங்கல்ல, தாய் கிழவி கெட்டப்பில் அப்படி ஒரு ஃப்ளூயன்சியாக ஒரு இங்கிலீஷ் பேசி நீ பார்த்துருக்கியா? படத்தில் கூட நீங்கள் பார்க்க முடியாது, நான் பார்த்துருக்கேன். நான் அப்படியே பார்த்தேன், இது சூப்பராக இருக்கே, நம்ம அப்பத்தாக்கெல்லாம் அம்மாச்சிக்கெல்லாம் இந்த மாதிரி ஆங்கிலம் பேசினா எப்படி இருக்கும்? ஏன்னா நான்லாம் இங்கிலீஷ்ன்றேன் பார்த்தியா, அதுதான் நான்லாம் இங்கிலீஷே மதுரை ஸ்லாங்கில் பேசுகிறேன். டிட் யூ ஃபினிஷ் ஹோம் ஒர்க் ஆர் நாட்? நோ, கோ புட் நீல் டோன் டுமாரோ பிரிங் பேரண்ட்ஸு. இதுதான் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷு. அது மாதிரி மேம் பக்கத்துலேருந்து மேம் நடித்ததை நிறைய இருக்குது, அன்றைங்கெல்லாம் ஷேர் பண்ணட்டும். ரொம்ப மகிழ்ச்சி. மொத்தமாக இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். சரத் சார் சொன்ன மாதிரி விமன் இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசுது, ரொம்ப அவசியமான ஒரு அரசியலை பேசுது, ரொம்ப பொலிட்டிக்கலி ரொம்ப சரியான படம். இப்படி ஒரு படத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த சிவகார்த்திகேயன் தலைவருக்கு, சிவமுருகேசன், எங்கள் அன்பு தம்பி இயக்குனருக்கு, பேஷன் ஸ்டுடியோ சுதன் சாருக்கு, கலைபுரோக்கு, எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் சேயோன். எங்கள் அன்பு அண்ணன் சூரிய அண்ணன் கூட வந்து இப்போ மண்டாடி அண்ணனுடைய அன்பால் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த அதில் சந்திப்போம் நம்ம. ரொம்ப மகிழ்ச்சி. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.